ஹாய், நான் மேகலா. வராகி வழிபாடு சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழிபாடு செய்கிறது. ஏழரை நாட்டு சனி, அட்டம சனி, கண்ட சனி நடக்கிறவங்க, சனி தசை நடக்கிறவங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க, சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வராகி அம்மாவை வளர்பிறை அஷ்டமி திதி 5 வளர்பிறை அஷ்டமி திதி வழிபாடு செய்கிறது நல்லது. வராகி அம்மா விக்கிரகம் இருந்தால் அதுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிக்கணும். வராகி அம்மாவோட விக்கிரகம் இல்லை ஃபோட்டோ இந்த இதுக்கு மாலை வன்னி மர இலையை வச்சு மாலை கட்டி போடலாம். இல்லைன்னா வெற்றிலை மாலை கூட சாத்தலாம். அர்ச்சனை பண்ணுறதுக்கு சங்கு பூவை வச்சு அர்ச்சனை பண்ணணும். வராகி அம்மாவோட ஃபோட்டோ விக்கிரகம் இதுக்கு முன்னாடி ஒரு தாம்பூலத்தட்டில் 5 வெற்றிலை, 5 பாக்கு, 5 பூ அந்த தாம்பூலத்தட்டில் வைக்கணும். நம்ம வச்சுருக்க வெற்றிலை மேலே ஒவ்வொரு வெற்றிலைக்கும் மேலேயும் ஒவ்வொரு பச்சை கற்பூரம் வைக்கணும். 5 வெற்றிலையிலையும் 5 பச்சை கற்பூரம் வைக்கணும். இன்னொரு தாம்பூலத்தட்டை எடுத்து அந்த தாம்பூலத்தட்டு மேலே ஒரு கருப்பு துணி விரித்து அந்த துணிக்கு மேலே 5 அரச இலையை வட்டமாக வைக்கணும். ஒவ்வொரு அரச இலைக்கும் மேலேயும் கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, கொஞ்சம் வெல்லம் இதை வச்சுட்டு இதுக்கு மேலே 5 விளக்கு வைக்கணும். ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் ஒவ்வொரு விளக்கு இருக்கணும். அது அகல் விளக்காகவும் இருக்கலாம், இல்லை நம்ம எப்போதும் ஏற்றுற பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்காகவும் இருக்கலாம். 5 விளக்கில் ஒரு விளக்கு இரும்பு விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சனியோட பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம். அதனால் இரும்பு விளக்கு இருந்தால் ஒரு விளக்கு வச்சுக்கலாம். அதாவது 5 விளக்கில் ஒரு விளக்கு இரும்பு விளக்கு. 5 விளக்குலையும் கடுகு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு நம்ம பச்சை கற்பூரம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பச்சை கற்பூரத்தையும் 5 ஏற்றி நம்மளோட கோரிக்கை என்னமோ அந்த கோரிக்கையை வராகி அம்மா முன்னாடி இருந்து மனசார சொல்லி வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடை 5 வளர்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.